கஸ்தூரி, மயிலு அவங்க அக்காவை கூப்பிட்டு வந்திருக்கா. எங்க 3 பேருக்கும் டீ போட்டு எடுத்துட்டு வரியா? கையில யோசனை இல்லாம இங்க வர சொல்லிட்டனோ. இவ மனநிலை சரியில்லாம இருந்தப்ப நான் தான் தனி வீடு எடுத்து தங்க வச்சேன். ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஏற்பாடு செஞ்சேன். அதெல்லாம் இப்ப இவ ஞாபகத்தில் இருக்குமா? என்னை பார்த்ததும் இவ நடந்ததை சொல்லிட்டா எனக்கு உண்மை தெரிஞ்ச விஷயம் மயிலுக்கு தெரிஞ்சிருமே. சார், அக்கா. வணக்கம் சார். உட்காரு உட்காருங்க. உட்காரு. அக்கா, சார நீ பாத்திருக்கல்ல? என்னடி இப்படி கேட்க? நான் மனநலம் சரியில்லாம இருந்தப்பதான் எதுவுமே ஞாபகம் இல்ல. ஆனா இப்ப எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஓ, சார நான் நம்ம வீட்டுக்கு வந்தப்பவும் பாத்திருக்கேன். ஸ்டேஷன்லயும் போய் பாத்திருக்கேன். மாடி, மயிலு நடந்ததெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டா. இந்த காலத்துல நேர்ல பார்த்து பழகிறவங்களையே முழுசா புரிஞ்சிக்க முடியல, நம்பி போகவும் முடியல. இந்த சோசியல் மீடியால பார்த்ததும் ஒருத்தங்கிட்ட பழகிறதும் அவனை நம்பி வீட்டை விட்டு போறதும் எவ்வளோ பெரிய ரிஸ்க் இல்ல மாடி? நிறைய பேர் அந்த தப்பை செஞ்சு மாட்டிக்கிறதும் பாதிக்கப்படுறதையும் நீங்க பாக்குறீங்க, படிக்கிறீங்க. ஆனா நீங்க சுதாரிப்பா இல்லாம அதே வழியில போய் விழுந்துடுறீங்களே. மடி, தப்பா எடுத்துக்காத. மயிலு, நீ எல்லாம் எனக்கு பொண்ணு மாதிரி. அந்த அக்கறையில தாமா நான் இதெல்லாம் சொல்றேன். முன்ன மாதிரி காலம் இல்லம்மா. போற வழியெல்லாம் குண்டும் குழியுமா தான் வெட்டி வச்சிருக்காங்க. கொஞ்சம் அசந்தா கூட நம்ம கால் இடறி நம்மளே குழியில விழுந்துருவோம். அப்படி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாதுன்னா நம்ம ரொம்ப கவனமா தாமா நடக்கணும். சரி, அதை விடு. உனக்கு என்ன நடந்ததுன்னு கரெக்டா சொன்னீனாதான் எனக்கு நிறைய டீட்டெயில் கிடைக்கும். உன்னை ஏமாத்தினவன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதெல்லாம் உதவியா இருக்கும். அதுக்காகத்தான் உன்னை நான் இங்க வர சொன்னேன். மாடி, என்ன உன் அப்பா மாதிரி நினைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில என்ன நடந்ததோ அதை தெளிவா சொல்லுமா. சொல்லுக்கா. என்ன காதலிச்சு ஏமாத்தின பேரு ரிஷி சார். நான் போடுற வீடியோஸ் எல்லாத்துக்கும் அவன் ரெகுலரா கமெண்ட் போடுவான். அப்படித்தான் எனக்கும் அவனுக்கும் பழக்கமாச்சு. மாடி, அவங்க கூட ஒரு வாரம் இருந்தேன்னு சொல்றல்ல, அந்த ஒரு வாரத்துல அவனை பத்தி நீ என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட? அவன் படிப்பை பத்தி, வேலைய பத்தி, குடும்பத்தை பத்தி எல்லாம் நான் அடிக்கடி கேட்டேன் சார். அவனும் எதையோ சொன்னான். ஆனா அதெல்லாம் பொய்ன்னு எனக்கு பின்னாடி தான் சார் தெரிஞ்சது. நீ அவனை பத்தி கேள்விப்பட்டது எதுவுமே உண்மை இல்லை இல்ல? ஆமா சார். மயிலு, அந்த ராஸ்கல் உங்க அக்காவுக்கு அவனை பத்தி எதுவுமே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு எவ்வளவு சாமர்த்தியமா ஏமாத்திருக்கான் பாத்தியா? பிரச்சனையே அதுதான் சார். அக்கா வெறும் உருவமா மட்டும்தான் சார் அவளை பாத்திருக்கா. அதை தவிர அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு வேற எந்த லீடுமே அக்காவுக்கு தெரியல சார்.
டேய் காசி, மாமா. உங்க அக்கா கிட்ட டீ போட சொன்னேன், ரெடியா இருந்தா எடுத்துட்டு வா. சரிங்க மாமா. அக்கா, யாருக்கா வந்திருக்கிறது? மயிலோட அக்காமா. மயில எங்க தேவையில்லாத லக்கேஜ் தான். அவ எதுக்கு அக்கா சொக்காவை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கா? எனக்கு சரியா தெரியலடா. இந்த மனுஷன் எல்லாத்தையும் சொல்லிட்டா செய்யறாரு. நான் கேக்குறப்போ அவளுக்கு ஏதோ பிரச்சனை பாக்க வரதா சொன்னாரு. பிரச்சனைனா ஸ்டேஷன்ல வச்சு பாத்துக்க வேண்டியதானே, எதுக்கு வீட்டு வரைக்கும் கூட்டிட்டு வராரு? அக்கா, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. டேய், எனக்கும் எரிச்சலும் கடுப்பாவும் தாண்டா இருக்கு. கொண்டவளுக்குலாம் வேலை செய்யறமேனு கோவம் வருது. ஆனா என்ன பண்றது, நம்மளால அவர்கிட்ட இதெல்லாம் சொல்ல முடியுமா? உனக்கு பிடிக்கலன்னா நீ வீட்டை விட்டு போன்னு சொன்னா நான் எங்கடா போய் நிக்கிறது? அதுவும் சரிதான்க்கா, கொஞ்சம் பொறுமையா இரு. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு முடிவு கட்டுறேன். சரி, சீக்கிரம் டீயை கொடு. இன்னும் டீ போடல, எனக்கு கத்த போறேன். அக்கா என்னாச்சுக்கா? அக்கா என்னாச்சுக்கா? அக்கா தேங்க்யூ சார். பரவாயில்லையாம்மா? கயல், எந்த வழியில போறதுன்னு இப்போதைக்கு உனக்கு குழப்பமா தான் இருக்கும். நீ கொடுத்த டீட்டெயில் வச்சு பெருசா ஒன்னும் கண்டுபிடிச்சிட முடியாது. ஆனா அதுக்காக நாம நம்ம நம்பிக்கை இழந்துட வேண்டாம். தீவிரமா யோசிச்சு பார்த்தா கண்டிப்பா நமக்கு ஒரு ரூட் கிடைக்கும். நானும் மயில் அதை பத்தி டிஸ்கஸ் பண்றோம். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, அவனை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவான். நீ நம்பு. நீ நம்புற சாமி கிட்ட கும்பிட்டுக்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் உங்க 2 பேரையும் தான் சார் நம்புறேன். என் வாழ்க்கையை நீங்க தான் சார் காப்பாத்தி கொடுக்கணும். கயலு, நீ ஒன்னும் கவலைப்படாத. அவன் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நம்பிக்கையோட இரு. சரிங்க சார், நான் அக்காவை அப்படியே வீட்ல டிராப் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன். சரி மயில், ஜாக்கிரதையா கூட்டு போ. ஓகே சார். போயிட்டு வரேன் சார். மாடி, என்ன போய் கும்பிட்டுக்கிட்டு ஒன்னும் ஆகாது. நான் இருக்கேன்ல, தைரியம் மாதிரி எல்லாம் நல்லதாவே நடக்கும். சரி, போயிட்டோம். சரிக்கா, நான் ஸ்டேஷனுக்கு போறேன், நீ கிளம்பு. சரி மயில. இந்தாடி தண்ணி குடி. போன வேலை என்னாச்சுடி? குருமூர்த்தி சாரை பார்த்து பேசுனியா? உனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையும் சொன்னியா? சொன்னேன்க்கா. சார் என்ன சொன்னாரு? கொடுத்திருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் வச்சு எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னாருக்கா. அவர் இந்த விஷயத்துல எவ்வளவு சீரியஸா இருப்பாருன்னு தெரியாது. ஆனா மயில லேஸ்ல விட மாட்டாடி. வேற யாருக்காவது இப்படி நடந்தாலே அவ இதே பொழப்பாதான் சுத்துவா. உனக்குன்னு வரப்போ அவ இன்னும் இறங்கி வேலை செய்வாடி. அந்த ராஸ்கல அவ கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவா பாரு. அந்த நம்பிக்கையில தான்க்கா நானும் இருக்கேன். நான் மயில பாத்துட்டு வந்த விஷயம் அம்மாக்கு தெரிய வேணாம், நமக்குள்ளேயே இருக்கட்டும். நானும் உன்கிட்ட அதை தான் சொல்லலாம்னு இருந்தேன். ஏன் இப்ப அவளை போட்டு அடிக்கிறீங்க? அடிக்காம கொஞ்சம் சொல்றியா? என் நிம்மதியை கெடுக்கிறது இவ வேலைய வச்சிருக்கா. இவ எங்க போயிட்டு வர இப்போன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா?
இவ கோயிலுக்கு தாமா போயிட்டு வந்தா, அதுல இப்ப என்ன தப்பு இருக்கு? ஏய், போய் சொன்ன உள்ள தாச்சன் கூட பக்கம் முன்னே அரைஞ்சிருவேன். இவளோட சேர்ந்துகிட்டு நீ என்ன முட்டாளாக்குறியாடி? எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் இவ எதுக்கு நீ அவளை போய் பார்த்துட்டு வரா? நான் வேணான்னு தூக்கி எறிஞ்சவ உங்களுக்கு அவ்வளவு முக்கியமானவள போயிட்டாளா? அப்படின்னா அவளை இங்க கூட்டிட்டு வந்து வச்சுக்கோங்க, நான் எங்கேயாவது போய் தொலைறேன். அம்மா, கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. இவளை ஏமாத்தினவனை கண்டுபிடிச்சு இவளுக்கு கட்டி வைக்கணும்னு நம்ம முடிவு பண்ணிருக்கோமா. கர்ப்பமா இருக்கிற நானும் உடம்பு முடியாம இருக்கிற நீயும் அவனை தேடி எவ்வளவு தூரம் அலைய முடியும், எவ்வளவு நாள் அலைய முடியும்? சொல்லுமா, சொல்லு. நம்மளால முடியலங்கிறதுக்காக அவனை தேடாம விட்டுற முடியுமா? அப்படி விட்டா இவ வாழ்க்கை என்ன ஆகுறதுமா? தங்கச்சி கிட்ட உதவி கேட்டு போ சொல்லலமா. போலீஸ்காரிய நினைச்சு போய் உதவி கேளுன்னு அனுப்பி வச்சேன். மயிலு போலீஸா இருக்கிறதால அவனை தேடி கண்டுபிடிக்கிறது ஒரு விஷயமே இல்லம்மா. அவனை பத்தி விவரம் கொடுத்தா மட்டும் போதும். எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அவனை நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவா. கயல் வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு வேணும்னா அவ நமக்கு தேவை. அவ சப்போர்ட் இல்லாம இந்த விஷயத்துல நம்மளால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுமா. உனக்கு மயில் மேல கோவமா இருக்குன்னு அப்படியே வச்சுக்க. அதையும் கயல் விஷயத்தையும் முடிச்சு போட்டு குழப்பிக்காத. கயல் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கணும்னா நாம மயில நம்புறதை தவிர வேற வழியே இல்லம்மா. ஆமாம்மா, அக்கா சொன்ன மாதிரி மயில என் தங்கச்சின்னு நினைச்சு நான் பார்க்க போலமா. ஒரு போலீஸ்காரியா நினைச்சுதாம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன். நீ என்ன தப்பா புரிஞ்சுக்காதம்மா. அக்காவும் தங்கச்சியும் நல்லா பூசி முழுகுறீங்கடி. கூட பிறந்தவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன கடைசியில தெருவுல கொண்டு போய் நிறுத்த போறீங்கல்ல? நடத்துங்க, நல்லா நடத்துங்க. அந்த சாமியார் சொன்ன வார்த்தைக்காக தான் எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு அமைதியா இருக்கேன். அதுவும் இந்த பௌர்ணமி வரைக்கும் தான். அதுக்குள்ள எந்த நல்லதும் நடக்கலன்னா எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நான் கிளம்பிடுறேன். அம்மா ஏதோ கோவத்துல கத்திட்டு போறாங்க, நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. மயில் மூலமா உன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சதுன்னா அம்மா சமாதானம் ஆயிடுவாங்க. மயில் மேல உள்ள கோவமும் குறைஞ்சிரும். இதெல்லாம் யோசிச்சுதான் மயில நாம இழுத்து விட்டுருக்கோம். நாம நினைச்ச மாதிரியே எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு நாம நம்புவோம். தலைவரே, இந்த பொண்ணை காணலையா? தேடி கண்டுபிடிச்சால இது ஒரு முக்கியமான விஷயமா. செவல வந்ததுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர்ல ஸ்டேஷன்ல காண போறதுக்கான அது இருக்கிற பிச்சு போடும் பிச்சு. இவர் ஒருத்தர். சார், மயிலு, இந்த சர்க்கஸ் இன்ஸ்பெக்டர் மயில் வல்லையா வல்லையான்னு கேட்டாரு. போய் என்னன்னு கேட்டு வா. இன்னைக்கு என்ன ஆக போகுது தெரியல. என்னமோ மயிலு, அவன் என்ன சொன்னாலும் கோவப்படக்கூடாது. ஓகே சார். பரம்ப வந்துட்டாரு சார். டைம் என்ன? 10:30 சார். உன் டியூட்டி டைம் என்ன? 9:30 சார். இன்ஸ்பெக்டர், ஹெட் கான்ஸ்டபிள், நானு எல்லாருமே வந்துட்டோம். நீ ஒரு கான்ஸ்டபிள், எந்த தைரியத்துல 1 மணி நேரம் லேட்டா வர? ஓ, உமன் போலீஸ் கிட்ட இவன் வழிஞ்சு வழிஞ்சு பேசுவான். எவ்வளவு லேட்டா வந்தாலும் இவன் கண்டுக்க மாட்டான்னு சொல்லி தானே? அப்படிலாம் எதுவும் இல்ல சார். என் அக்காவை பாத்துட்டு வரலான்னு போயிருந்தேன், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டியூட்டி முடிச்சுட்டு கூட போயிட்டு வந்திருக்கலாம்ல. காலையிலே அக்காவை பார்க்கணும்னு என்ன அவசியம்? அது என்னோட பர்சனல் விஷயம் சார். இங்க பார், வேலைக்கு லேட்டா வந்தா பர்சனல் விஷயமும் சொல்லிதான் ஆகணும். அப்படியெல்லாம் எந்த அவசியமும் இல்ல. இந்த விஷயத்துல நீங்க என்ன கட்டாயப்படுத்த முடியாது. இங்க பார், அக்காவை பார்த்தா ஆட்டுக்குட்டியை பார்த்தேன்னு சொன்னா அதை என்னால ஏத்துக்க முடியாது. காரணம் என்னன்னு எனக்கு டீட்டெயிலா சொல்லு. அது எனக்கு நியாயம்னு படணும், அப்பதான் நான் ஏத்துப்பேன். இதை நான் 1 hour பர்மிஷனை ஏத்துக்க மாட்டேன். லாஸ் ஆஃப் பே லீவ் அதான் கன்சிடர் பண்ணுவேன். பரவாயில்லையா? ஓகே சார், நான் லீவ் போட்டதாவே இருக்கட்டும்.
மயிலு, இப்ப லீவ்ல தானே இருக்க, எதுக்கு கேஸ் ஃபைல்னு டென்ஷன் ஏத்திக்கிற? இன்னைக்கு மட்டன் சாப்பிடணும் நாக்கு நச்சரிச்சுக்கிட்டே இருக்கு. நீ என்ன பண்ற? ஒரு நல்ல கறிக்கடையா போய் தேடி கண்டுபிடிக்கிற. எல்லாம் ஆட்டுக்கறியா பார்த்து 1 கிலோ வாங்குற. என் வீட்டுல போய் அதை கொடுத்துட்டு வந்துடுற. அதெல்லாம் ஏன் வேலை இல்ல சார், என்னால முடியாது. ஏன் மயிலு, கான்ஸ்டபிள் கறி வாங்க போறது அவமானமா நினைக்கிறியா? மேலதிகாரி நிக்க சொன்னா நிக்கணும், ஓட சொன்னா ஓடணும். குட்டிக்காரனை அடிக்க சொன்னா மறு பேச்சு பேசாம அடிக்கணும். இதெல்லாம் நம்ம வேலையான்னு யோசிச்சா அந்த மூளையும் கழட்டி தூர போட்டுறணும். டியூட்டியில சேர்ந்து இவ்வளவு நாள் ஆகியும் பேசிக் திங்ஸ் கத்துக்கலன்னா எப்படி? சார், எனக்கு ஸ்டேஷன்ல நிறைய வேலை இருக்கு. ஸ்டேஷன்ல இருக்கிறவங்கள உங்க வீட்டு வேலைக்காரங்கள நடத்துறதை விட உங்க வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்களையே இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லுங்க சார். நீ சொல்றதும் சரிதான் மயிலு. குருமூர்த்தி, உங்களுக்கு கறி வாங்க தெரியும்ல? தெரியும். நீங்க தெரியாதுன்னு சொன்னாலும் உங்களை நான் விட மாட்டேன். இப்போ மயிலுக்கு சொன்ன வேலைய நீங்க முடிச்சிருங்க. அது மயில் வாங்கின கறியா இருந்தா என்ன, குருமூர்த்தி வாங்கின கறியா இருந்தா என்ன, எனக்கு இன்னைக்கு மட்டன் சாப்பிட்டே ஆகணும், அவ்வளவுதான். சார், நான் போயிட்டு வரேன் சார். இருங்க ஆண்டவரே. சர்க்கிள் சார், நான் போய் வாங்கிட்டு வரேன். நான் போயிட்டு வரேன் சார். சார், நான் போய் வாங்கிட்டு வரேன் சார். குருமூர்த்திக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க, நல்லா இருக்கு. ஆனா குருமூர்த்தி தான் கறி வாங்கணும். மயிலு, நீ வேலையை பாரு. கறி வாங்குறதுக்கு நல்ல ஆள் கிடைச்சிட்டாரு. குருமூர்த்தியே போயிட்டு வரட்டும். சரிங்க. ஆண்டவரே, சார், நானே போயிட்டு வரேன் சார், நீங்க போக வேண்டாம். மயிலு, அது என்ன குருமூர்த்திக்கு ஒரு வேலையை கொடுத்தா உனக்கு பொறுக்க மாட்டேங்குது? நான் செய்யறேன் அப்படியே பாஞ்சுக்கிட்டு வர. அப்படி என்ன பாசம் இவர் மேல? சார், எனக்காக மத்தவங்க கஷ்டப்படுறத என்னால ஏத்துக்க முடியாது சார். இது எனக்கு கொடுத்த வேலை தானே, அதனாலதான் நானே போறேன்னு சொல்றேன். மயிலு, இது நீ முதலே சொல்லிருக்கலாம்ல. இது பாரு, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. ஐபிஎஸ்ங்கிற டார்கெட்டை நோக்கி தான் நீ ஓடிக்கிட்டு இருக்க. அதை சாதிக்கணும்னா நான் போடுற தாளத்துக்கு நீ ஆடித்தான் ஆகணும். முடியாதுன்னு முரண்டு பிடிச்சேன்னு வச்சுக்கேன், நீ காலம் முழுக்க ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். குருமூர்த்தி ஒவ்வொரு தடவையும் இவளுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்க முடியாது. நீ பாருங்க, இவளுக்கு புரியுற மாதிரி நீங்க தான் எடுத்து சொல்லணும். முடியாது கிடையாதுன்னு ஏதாவது தகராறு செஞ்சான்னா நான் ரியாக்ட் பண்ற விதம் வேற விதமா இருக்கும். சொல்லுவீங்க இவர்கிட்ட. தலைவரே, இவர் நாளுக்கு நாளா அதிகமா போயிட்டு இருக்காரு, ஒரு முடிவே இல்லையா? செல்லப்புள்ள, அந்த மயில் வாகனத்தோட சிபாரிசுல தான் இவன் இங்க வந்திருக்கான். அவன் பின்னால இருக்கிறான்ற தைரியத்துல தான் இவன் ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கான். அவனை கரெக்டா லாக் பண்ற ரூட் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் அவன் போக்குல நம்ம போய் தான் ஆகணும். ஆண்டவரே, இவன் எத்தனை நாளைக்கு இப்ப ஆடிட்டே இருப்பான், எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலீங்க. எனக்கு மட்டும் என்ன பிடிச்சா இருக்கு? எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. மயில் வாகனம் உன்னையும் என்னையும் பழி வாங்கறதுக்காக தான் இவனை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கான். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அவன் நம்மளை சீண்டிக்கிட்டே தான் இருப்பான். உணர்ச்சி வசப்பட்டு நம்ம ஒரு அடி முன்னால் எடுத்து வச்சாலும் போதும், அவன் எந்த நோக்கத்துக்காக இங்க வந்தானோ அதை ஈஸியா சாதிச்சிருவான். முடிஞ்ச வரைக்கும் அவனை நம்ம பகைச்சிக்காம எல்லாருமே அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. இப்போதைக்கு அவனை அனுசரிச்சு போறதுதான் நமக்கு நல்லது. புரியுதா?